தண்ணி கம்மியா இருக்கு. இது என்ன ரகம் நட்டிருக்கீங்க? இது என்ன ரகம் சொல்ல முடியுமா? அதாவது வந்து இது வந்து சன்ன ரகத்துல கோ 51 என்கிற ஒரு 110 நாள் கொண்ட ரகம் அது. இந்த வருஷம் நடவு நட்டுருக்குறோம். இந்த வருஷம் நடவு நடுறதுக்கான ஆட்கள் எப்படின்னு கேட்டா, எப்பயுமே நம்ம ஊர் சனங்க நடுவாங்க. ஒரு மாவுக்கு வந்து ஒரு 6 ஆள் நடுவாங்க. இது 1 ஏக்கர் பரப்பளவு. 1 ஏக்கர் பரப்பளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 பேரு இதுக்கு நடுறது கேட்பாங்க. 18 பேர் வரும். ஆனா 20 பேர் 2 ஆள் எக்ஸ்ட்ரா விடுவோம். ஆனா இந்த வருஷம் ஆள் கிடைக்காத ஒரே காரணத்தினால வட மாநிலத்துல தொழிலாளர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்கள நாங்க பயன்படுத்தி இதை நட்டோம். அவங்க வந்து இந்த மாவு கணக்கு, இந்த ஏக்கர் கணக்குங்கிற முறையில அவங்களே பறிச்சு அவங்களே நடுறது. ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட 5200 ரூபாய். அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா சாப்பாட்டுக்குள்ள அரிசி கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து சம்பளமா அதுக்கு அப்புறம் கொடுத்தா போதும். அரிசி மட்டும் ஒரு ஒரு படிக்கணக்கில் பார்க்கணும், ஒரு 5 கிலோவுக்கு குறையாம கொடுக்கணும் ஒரு ஏக்கர் கணக்கு. ஹிந்திக்காரங்க வந்து நம்ம ஊர் ஆளுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போதைக்கு வந்து 250 ரூபா போகுது ஒரு ஆள் நடவு நடுற கூலி ஒரு ஆளுக்கு. அப்படின்னா 6 ஆளுக்கு எடுத்தோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபா வரும். அதான் இல்ல தமிழ் ஆளுகளை சொல்றேன். ஒரு ஆளுக்கு வந்து 250 ரூபா, கிட்டத்தட்ட 6 பேர் நடுவாங்க. 6 பேருங்கிறது நடுங்கும்போது 1500 ரூபா வரும். 1500 ரூபா மாவுக்கு 1500 ரூபா. அப்போ ஒரு ஏக்கருக்கு வரும்னாக்கா 4500 ரூபா. கிட்டத்தட்ட நம்ம சாப்பாடு செலவு அவங்களுக்கு இதெல்லாம் சேர்த்து 5000 வரும். ஆனா அவங்களுக்கு இது அல்லாம நாம என்ன பண்ணுவோம்னா அரிக்கிறதுக்கு ஆள் கொடுக்கணும். அரிக்கிறதுக்கு ஆளையும் சேர்த்தோம்னா அதுக்கு ஒரு மூட்டை ஒரு சிப்போ சொல்லக்கூடிய 30 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 2500 ரூபா. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் செய்யணும்னா அது ஒரு 3000 வரும். ஆக இதில் ஒரு 5 ரூபா நம்ம நாட்டாள் நடுறதுக்கு, அவங்க அரிக்கிறதுக்கு ஒரு 3000 ரூபா, கிட்டத்தட்ட 8000 ரூபா ஆகும். ஆனா அவங்களுக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு மொத்தத்துல ஒரு 5000 ரூபா. அரிக்கிறதும் சரி, நடுறதும் சரி. ஆமா. ஆனா அவங்க வந்து விஷயம் என்னன்னா நம்ம இங்க ஒரு சிப்பம் வச்சு ஒரு ஏக்கருக்கு நம்ம நடுறோம்னாக்கா அந்த ஒரு சிப்பத்துக்குள்ள நாட்டை அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அதுல கிட்டத்தட்ட ஒரு சிப்பத்துக்கு உள்ள பாதி நாட்டுக்குள்ள அளவையே இந்த ஒரு ஏக்கர் நட்டுருவாங்க. ஏன்னா அவங்க நடுறவுடைய டிஸ்டன்ஸ் ஒரு அடி தூரத்துல. களக்குழிய வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா ஆளுல விட்டு எடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா ஆளுல விட்டு ஏன் எடுக்க சொல்றோம் அப்படின்னா இந்த நடவு நட்ட பகுதியில காலால மிதிக்கப்படும் போது இந்த வேரானது அறுபட்டு புதிய வேறு முளைக்கி அது ஒரு வகையில களை நம்ம எடுக்கிறதுக்கு ஆட்கள் தான் தேவை. ஆனா இப்ப இந்த வருஷம் ஆட்கள் பற்றாக்குறை இங்க நிலவுறதுனால களைக்கொல்லியும் நம்ம வந்து நட்ட 3 நாளே போட்டோம். அதுதான் இப்ப இந்த களை மேக்சிமம் இல்லாத அளவுக்கு இருக்கு. ஆமா. களைக்கொல்லி இப்ப வந்து கிட்டத்தட்ட ஏன் வந்து போடுவோம்னா அது வந்து அதாவது அந்த ஒரு 90 கிராம் உள்ள ஒரு களைக்கொல்லி ஒண்ணு இருக்குது. அது நட்ட 3 நாளே போடுறது. அதை போட்டோம். அதனால இது இந்த வருஷம் களையை வந்து கொஞ்சம் மட்டா இருக்கு. இந்த அறுவடை செய்யறதுக்கு வந்து 110 நாள் ரகங்கிறதுனால கிட்டத்தட்ட இப்ப இது வரைக்கும் 80 நாள் ரீச் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 10 நாளுக்குள்ள இந்த இதெல்லாம் வந்து எல்லா பயிரும் வெளியில வந்து இது மாதிரி கொலை தள்ளி அதுக்கப்புறம் வந்து செவக்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 90 நாள் 100 நாளிலேயே செவக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அறுவடை செய்யறது 110 நாள்ல தான் அறுவடை செய்வோம். இதுக்கு செலவு வந்து பார்க்க போனா அது உதாரணம் சொல்ல போனா உழுதவன் கணக்கு பார்த்தா ஒண்ணுமே மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த வகையில இது பார்க்க போனா ஒரு ஏக்கருக்கு வித்தியாசமா ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து 3 முறை வந்து உழவு அடிக்கணும். சேர் அடிக்கிறது வந்து 3 முறை அடிச்சாதான் இது வந்து சேரா வரும். அந்த ஒரு முறை அடிக்கிறதுக்கு குறைச்சாலும் இது ஒரு 11 பாயிண்ட் வரும். ஒரு பாயிண்ட்ங்கிறது 100 ரூபா. அப்போ 11 பாயிண்ட்னா கிட்ட 1200 ரூபா கிட்ட வரும் ஒரு முறை அடிக்கிறதுக்கு. அப்ப 3 முறை அடிச்சிருக்கோம்னா கிட்டத்தட்ட 3000 வரும். நடவு ஆளு
5,000 ரூபா. உழவு அடிக்கிறது 3,000 ரூபா. உரம் வந்து ஒரு 3,000 ரூபா. இப்ப அந்த வயல் 1 ஏக்கர்ன்னு சொல்றீங்க. ம். இதுல எத்தனை நெல் மூட்டை வரும்னு எதிர்பார்க்கலாம்? அது அப்படி பார்க்க போனாக்கா, வழக்கமா நாங்க செய்யறத விட வித்தியாசமா இந்த வருஷம்னு சொன்னா தான் நம்ம வந்து விளக்கமா இருக்கும். எப்படின்னா, மாவுக்கு மேக்ஸிமம் ஏனோ தானோன்னு ஒரு 10 மூட்டை வர்றதே கஷ்டமா இருந்துச்சு மாவுக்கு. அப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து 30 மூட்டை தான் வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணோம்னா, விவசாயத்துல நம்ம முழுசா இறங்கிட்டோம் அப்படின்னு, நமக்கு தேவையான உரங்கள, தேவையான நேரத்துல குடுக்கணுங்கிறதுக்காக, இந்த இதுக்கு நான் முறையா செஞ்சிருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லப்போனா, ஒரு மாவுக்கு வந்து ஒரு 15 மூட்டை வருங்கிற நம்பிக்கை இருக்கு. அப்படி போனா ஏக்கர் இது ஒரு ஏக்கருங்கிறதுக்கிட்ட கிட்டத்தட்ட 45லேருந்து 50 மூட்டை வருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஒரு மூட்டைங்கிறது ரூபா கணக்குல பார்க்க போனாக்கா, ஒரு சிப்பங்கிறது வந்து இப்ப வந்து என்னன்னாக்கா, நம்ம தமிழ்நாடு அரசு வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, 40 கிலோ சிப்பம் போடுறாங்க. 40 கிலோ சிப்பம் வந்து கிட்டத்தட்ட ரூ. 1000 வருது. அப்போ வந்து ஒரு மூட்டைங்கிறது 60 கிலோ. அப்போ வந்து ஒரு சிப்ப கணக்குல பார்க்கணும்னா 1 1/2 மூட்டை சிப்பம் வரும். அப்படின்னா ரூ. 1000 அப்படின்னா ஒரு மூட்டை. நம்ம மூட்டை கணக்குல சொல்ல போனாக்கா இது ஒரு 1000, இந்த அரை மூட்டை ஒரு ரூ. 500 போட்டோம்னா ஒரு ரூ. 1,500 வரும் ஒரு மூட்டை. அப்படின்னா ஒரு 45, 50 மூட்டைன்னு வைங்களேன். இந்த 50 மூட்டையா ரூபாயா ஆக்கணும்னா, அதை அப்படியே ரூ. 1,500 டிவைட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 75,000 வரும். போட்ட காசு மேக்ஸிமம் ரூ. 25 நம்ம எப்படி ஓடி இருக்கும். இப்ப 3 பங்கு நம்ம வருவாய் வந்துச்சுன்னா, அதுல வந்து ஒரு பங்கு நம்ம செலவு போயிடுது மேக்ஸிமம். உதாரணத்துக்கு ரூ. 25 அங்க செலவு பண்ணா தான் ரூ. 50 எடுக்க முடியுது. ஆமா. நல்ல விதமா செஞ்சா. 114க்குள்ள. 110 நாள் இருக்குங்கிறதுனால இந்த 110 நாளுக்குள்ள நாங்க வந்து விவசாயம் செஞ்சு, அதுக்குள்ள இது செஞ்சு இது நம்மளுக்கு வருமானம் கிடைக்கணும்னா ஏக்கருக்கு என்னுடைய கணக்கு சொல்றேன். இதோட இன்னமும் கூட அடிக்கிறவங்க இருக்கிறாங்க. என்ன பொறுத்தவரை இந்த வருஷத்துடைய இலக்கு வந்து 50 மூட்டை. 50 மூட்டை ஒரு மூட்டை 1,500 அப்படின்னா கணக்கு பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட 75,000 80,000 வரும். ஆமா எதிர்பார்க்கிறோம். இதுல வந்து நம்ம ஒரு அதான் செலவு போக ஒரு ரூ. 50 ரூ. 60 கிடைக்கும் நம்மளுக்கு. செலவு போக. ஆமா. இது சிறப்பா செலவு பண்ணாங்க. கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு செலவு பண்ணி இதை கவனிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் இருக்கும். அரை குறையா செலவு பண்ணோம்னா 40 மூட்டை வரும். கண்டிப்பா. நம்ம உரிய நேரத்துல இது உரம் போடாம இருந்தாலோ, ஈல்டு வர்றது கம்மியா இருக்கும். பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்காம இருந்தாலும் பிரச்சனை வரும். தண்ணி இப்ப வந்து கோடை விவசாயம் பண்ணியிருக்கிறதுனால தண்ணி முறையா கட்டாதனால பயிர் வளர்ந்து வளாமை அப்படியே எரிஞ்சு போன மாதிரி போயிடும். பல காரணங்கள் இருக்குது. அதனால வந்து நம்ம வந்து டெய்லி வயல்ல வந்து இது என்ன நிலையில இருக்கு பார்க்கணும். நீ பார்த்து நீ தண்ணி இல்லைன்னா நீ தண்ணி கட்டணும். உரம் இல்லைன்னா மங்களா இருக்குனாக்கா ரொம்ப உரத்தாளி போட்டுறாம சீரா போடணும். உரத்தை வந்து என்ன பண்ணோம்னாக்கா மொத்தமா இன்னைக்கு போட்டுறக்கூடாது. உரத்தை சீரா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தா நம்ம எப்படி சாப்பிடுறோம் அது மாதிரி செஞ்சா ஈல்டு எதிர்பார்த்த அளவுக்கு வரும். நன்றி, வணக்கம்.